अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदन युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। अम्मा बअद फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। फ़क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नमल मुअ्मिनूना अल्लज़ीना इज़ा ज़ुकिरल्लाहु वजिलत क़ुलूबुहुम व इज़ा तुलियत अलैहिम आयातुहु ज़ादतहुम ईमाना व अला रब्बिहिम यतवक्कलून। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் மீண்டும் ஒரு நேரலையிலே சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரலையின் நோக்கம் நம்முடைய ஜமாத்தின் மூலமாக மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அழைப்பு பணியாகவே இந்த பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சமீப காலமாக நாம் தொடர் நேரலைகளாக பல செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தர இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஈமானை புதுப்பிப்போம் வாருங்கள். நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றதா என்ற கேள்வி நமக்கு ஏற்படலாம். நம்மை பொறுத்தவரை நாம் ஈமான் கொண்டவர்கள், நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கொண்ட நம்மை பொறுத்தவரை நாம் ஈமானை புதுப்பிக்க வேண்டுமா? அப்போ நம்ம ஈமானுடைய நிலை என்ன என்பது போன்ற கேள்விகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தலைப்பை பற்றியான சிந்தனைகளும் கேள்விகளும் உங்களுக்கு வரலாம். ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம்? இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ விஷயங்களை எவ்வளவோ விஷயங்களை பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் எல்லா நடப்புகளை பற்றியும் நிறைய ஆலோசிக்கிறோம், நிறைய பேசுகிறோம். அதனுடைய விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதுக்கான ஆலோசனைகளை சொல்கிறோம், அந்த பிரச்சனைகளை களைவதற்கான வழிமுறைகளை சொல்கிறோம். இது எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் யதார்த்தமாக என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் பார்த்துட்டு என்னையை நான் விட்டுட்டேன்னா என்ன ஆகும், என்னையை நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? என்னை விடுறது அப்படின்னா என்னுடைய இறை நம்பிக்கை, என்னுடைய ஈமான் சார்ந்த காரியங்கள், என்னுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கின்றன என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் என்றாவது நாம் சிந்தித்து பார்த்துருக்கின்றோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி எதையுமே என்ன செய்கிறது இல்லைன்னா யோசிக்கிறதே இல்லை. அப்படி தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், பெரும்பாலான மக்கள் போயிட்டே இருக்கோம். உலக காரியங்கள்லையும் உலக விஷயத்துலையும் உலகத்துடைய பிரச்சனைகள்லையும் எப்படி இந்த பிரச்சனையை பார்க்குறது, எப்படி சந்திக்கிறது, எப்படி பேசுகிறது, அதுக்கான தீர்வு என்ன, அது என்ன, இது என்ன, இப்படின்னே பார்த்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா பரபரப்பாகவே இருக்க ஆசைப்படுறோம். எப்போ பார்த்தாலும் பரபரப்பு தான். பரபரப்பு செய்திகள் நமக்கு கிடைச்சா போதும், அதை வச்சே என்ன செய்கிறோம் அப்படின்னா பரபரப்பாகவே போயிட்டே இருக்கிறோம். நம்மளை பார்க்கணுமா இல்லையா?
நாளைக்கு நான் மறுமையில் போய் நின்றேன் அப்படின்னா எனக்கு எது பயனளிக்கும்? என்னுடைய ஈமான் இல்லாமல் என்ன ஒரு பயனை போய் நான் என்ன செய்ய போகிறேன்? மறுமையில் போய் சந்திக்க போகிறேன். மறுமைக்கு போனேன் அப்படின்னா எனக்கு எது பயன் தரும்? என்னுடைய ஈமான் தான். அந்த ஈமானை நான் பாதுகாக்கணும், அந்த ஈமானை நான் புதுப்பித்து கொள்ளணும். என்னை பலவீனப்படுத்தக்கூடிய, என்னுடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய, பாலடைய செய்யக்கூடிய காரியங்கள் என்னுள் புகுந்து விட்டனவா என்று பார்க்கணும். அப்படி புகுத்துவதற்கான ஒரு வேலையை சைத்தான் எப்போதுமே செஞ்சிட்ருக்கானே அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு இருக்கணும். ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்குதா என்றால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நமக்கு இதை பற்றியான ஒரு யோசனையே வரதில்லை. உண்மை அதுதான். ஈமானை பற்றியான, ஈமான் சார்ந்த விஷயங்களை பற்றியான யோசனையை என்ன செய்கிறது இல்லைன்னா எனக்கும் உங்களுக்கும் வர்றதே இல்லை. எல்லாவற்றையும் பற்றி ஆலோசிக்கக்கூடிய நாம் நம்முடைய இறை நம்பிக்கை பற்றி ஆலோசிக்க வேண்டாமா? நாளைக்கு நான் யாரை கூட போய் யாரை பிடிச்சிட்டு நிற்பேன்? நான் மறுமையில் நான் யாரையாவது பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? யாரோட எல்லாம் எல்லா விஷயங்களையும் நான் பரிமாறிக்கொண்டேனே, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணனே, அவங்களையெல்லாம் நாளைக்கு நான் பிடிச்சிட்டு போய் நிற்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு நான் தனியாக தான் நிற்கணும். நீங்களும் நானும் தனித்தனியே தான் நிற்கணும். யாரும் யாரை பார்த்தும் என்ன செய்ய மாட்டோம், சுகம் விசாரித்து கொள்ளக்கூடிய ஒரு தினம் அல்ல அது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடக்கூடிய நாள். வ உம்மிஹி வ அபீஹி, தாயை விட்டும் தந்தையை விட்டும் ஓடக்கூடிய நாள். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தன்னுடைய துணையையும் தன்னுடைய பிள்ளைகளையும் விட்டு ஓடக்கூடிய நாள். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை என்ன, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி என்ன என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அங்கே யாரும் வரமாட்டாங்க. நான் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேனே, எதையெல்லாம் பற்றியெல்லாம் பேசுகிறேனே, அதெல்லாம் பேசின எல்லாரும் என் கூட நிற்பாங்களா? அவங்க எனக்கு பாதுகாப்பாக நிற்பாங்களா? அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா? யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாளில் என்னை காப்பாற்றுவது என்னுடைய இறை நம்பிக்கை தான். என்னுடைய ஈமான் தான் என்னை காப்பாற்றும். அந்த ஈமானில் எனக்கு குறை ஏற்பட்டிருக்கின்றதா, ஈமான் பலகீனம் அடைந்திருக்குதா என்பதை பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஈமான் பலகீனம் அடையுமா? ஈமானில் குறைபாடு ஏற்படுமா? குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஈமானில் குறைபாடு ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்லுவாங்களா? அவங்க சுயமாக பேசுகிறவங்களா? யார் அவங்க? அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு செய்தியை சொல்பவர்கள். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமான் பலவீனப்படும், ஈமான் பழுதடைந்து விடும். பழுதடைவதை சரி செய்ய வேண்டிய ஒரு வேலையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறானே, ஈமான் என்பது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது, இறை நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அது குறைவும் ஏற்படும் என்பதை நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை? இறை நம்பிக்கை அதிகரிக்கும்னு சொன்னாவே அதில் குறைவும் இருக்கும் என்பதை ஏன் நான் புரிந்து கொள்வது கிடையாது? அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹுடைய பேர் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துகும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும் நல்லா சொல்கிறான். அப்படின்னா அங்கே அதிகரிக்கும்னு ஒரு வார்த்தை வரும்போதே நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஈமானில் குறைபாடு ஏற்படும், ஈமானில் பலவீனம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளணுமா இல்லையா? அந்த பலவீனத்தை போக்குவதற்கான வழிகளை என்றாவது நம்ம தேடி இருக்கிறோமா? அதுக்காக ஒரு ஆலோசனை பண்ணி இருக்கிறோமா? அதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோமா? பள்ளிவாசல்லையோ நம்ம கூடக்கூடிய இடங்கள்லையோ எங்கேயோ உட்காந்து உன்னுடைய ஈமானை பற்றி நம்ம என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் பேசுவோன்னு யோசிச்சிருக்கிறோமா? கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறோமா? அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ விஷயங்களை பேசுகிறேன், பேசுகிறதுக்கு நிறையா இருக்குங்க.
ஒரு வாட்ஸ்அப் எடுத்தால் எவ்வளோ விஷயங்களை சாட் பண்ணுறோம், ஒரு ஃபேஸ்புக் எடுத்தால் எவ்வளோ விஷயங்களை பரிமாறுறோம், ஒரு ட்விட்டர் எடுத்தால் எத்தனையோ விஷயங்களை பகிர்றோம், எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ விஷயங்களை பதிகிறோம். ஆனால் என்னைக்காவது நீங்களும் நானும் உட்கார்ந்து நம்ம ஈமானை பற்றி என்னைக்காவது நம்ம பேசியிருக்கிறோமா? வாங்க நம்ம ஈமானை அதிகரித்து கொள்வோம், அதுக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவோன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம பேசியிருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். என்னைக்காவது நம்மள்கிட்ட நடந்திருக்குதா? கண்டிப்பாக இல்லை, ஒரு நாளும் நடந்ததில்லை. ஆனால் யார்கிட்ட நடந்துச்சு தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம தலைப்பு கொடுத்தோமே, ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்ற ஒரு தலைப்பு யாருடைய வார்த்தை? சஹாபாக்களுடைய வார்த்தை. வாருங்கள் நாம் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், வாருங்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வோம். அல்லாஹுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்ட வார்த்தை. எதுக்காக பரிமாறினாங்க? ஒருவேளை நம்மிடத்திலே பாவங்கள் வந்து, குற்றங்கள் வந்து, நம்முடைய ஈமான் பலவீனம் அடைந்து விட்டதா என்ற ஒரு அச்சம் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் என்ன செய்வாங்க? அழைத்து உட்கார்ந்து பேசி இருக்கின்றார்கள். தங்களுக்கு மத்தியில் அதை பற்றியான விஷயங்களை பரிமாறி இருக்கின்றார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிமாறினதே கிடையாது. அதான் உண்மை. நீங்களும் நானும் அது மாதிரியான விஷயங்களை பரிமாறியதே கிடையாது. அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த தோழர்களை பாருங்கள், எப்படி இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஈமான் இருக்கின்றதை யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது அதிகரிக்கும் குறையும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிய விஷயங்கள். அல்லாஹுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்களே, யகூலு லி அஸ்ஹாபிஹி, தங்களுடைய தோழரிடத்தில் சொல்வார்கள், ஹலும்மு வாருங்கள், நஸ்தாது ஈமானா, ஈமானை நாம் அதிகரித்துக் கொள்வோம். ஹலும்மு வாருங்கள், நஸ்தாது ஈமானா, ஈமானை அதிகரித்துக் கொள்வோம். இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு வார்த்தை வருகின்றது, தஆலு நஸ்தாது ஈமானா, வாருங்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வோம். உமர் மட்டுமா? உமர் இப்னுல் கத்தாப் மட்டுமா? எல்லா நபித்தோழர்களும் இதை செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், அடுத்து யார்? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இஜ்லிஸு பினா, வாங்க எல்லாரும் உட்காருவோம், வாங்க நம்மளோட உட்காருங்க, நஸ்தாது ஈமானா, ஈமான் அதிகரிச்சுக்கோ. என்னைக்கு அப்படி உட்காந்துருக்கோமா? வாங்க நம்மளோட உட்காருவோன்னு சொல்லுவோங்க. நீங்களும் நானும் உட்காரணும், வாங்க நம்மளோட கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். உட்காந்து என்ன பேசியிருக்கிறோம்? புறம் பேசியிருக்கோம். புறம் வேணால் பேசுவோம், யாரையாவது பற்றி குறை பேசுவோம். ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்வை பற்றி என்ன செய்வோம்? ரொம்ப நேரம் உட்காந்து வண்டியாக பேசுவோம். அதுதான் நம்மகிட்ட நடக்குது. இப்படி ஒரு சபையை நாம் கூட்டி இருக்கிறோமா? சொல்லுங்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்களே, இஜ்லிஸு பினா, எங்களோட உட்காருங்க வாங்க, நஸ்தாது ஈமானன், ஈமானை அதிகரித்துக் கொள்வோம். வயகூலு ஃபி துஆஹி வகான யகூலு ஃபி துஆஹி, அவங்க துஆல கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹும்ம ஸித்னி ஈமானா வ யகீனா வ ஃபிக்ஹா. அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை என்ன? யா அல்லாஹ், என்னுடைய ஈமானை அதிகப்படுத்து, எனக்கு உறுதியைத்தா, அந்த ஈமானை, இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தா. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை பாருங்கள், எப்படி கூப்பிடுறாங்க? இஜ்லிஸு பினா நுமினு சாஅத்தன், எங்களோட உட்காருங்க, சில மணி நேரம் நாம் நம்பிக்கை கொள்வோம். சில மணி நேரம் நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னா அவங்க நம்பிக்கை இல்லாதவர்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களா? இல்லை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பரிமாறி ஏதாவது குற்றங்களோ தவறுகளோ இருந்தால் சரி செய்து கொள்வோம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ நம்மிடத்தில் இருந்தால் என்ன செய்வது? நாளை அல்லாஹ்விடத்தில் போய் குற்றவாளி ஆயிடுவோமே. அப்படி குற்றவாளியாக ஆகக்கூடாது என்பதற்காக உட்கார்ந்திருக்கிறாங்க. வாங்க சில மணி நேரங்கள் உட்காருவோம் என்ற ஒரு அழைப்பை தந்திருக்கின்றார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யோசிச்சு பாருங்க, நம்மள்கிட்ட அந்த பண்பே இல்லைங்க, நம்ம அதை செய்கிறதே இல்லை. இன்றைக்கி நான் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நம்மிடத்தில் ஈமான் அதிகரித்ததற்கான ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? இந்தந்த செயல்களால் ஈமான் எனக்கு அதிகரித்திருக்கின்றது, எனக்கு ஈமான் குறைவது போல் இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள், ஈமான் குறைவது போல் இருந்தால் என்ன செய்யுது? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
என்னைக்காவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நாம் பல முறை சொல்லி இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு இத்தனை முறை சொன்னேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை இருக்கின்றதா என்கிட்ட? என்னுடைய உள்ளத்தில் வஸ்வாஸ் ஏற்படுதே. நான் எந்த இறைவன் என்னை படைத்திருக்கின்றானோ அந்த இறைவனுக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் வஸ்வாசை ஏற்படுத்துவதற்காக ஷைத்தான் முயற்சி செய்கின்றானே. அப்படிப்பட்ட வஸ்வசாக்கள் ஏற்படும் பொழுது என்றாவது நான் ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டேன் என்று நான் திருப்பி சொல்லி அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊசலாட்டத்தை நான் போக்கி இருக்கிறேனா? ஊசலாட்டங்களை பற்றியான விஷயங்களை பரிமாறுவோமே தவிர அதை போக்குவதற்கான வழிகளை பார்த்ததில்லை. அதுதான் நாம் அப்படித்தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் கை சேதத்திற்குரிய ஒரு காரியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஈமான் பழுதடைந்து விடும், ஈமான் பழுதடைந்து விடுங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். எப்படி வார்த்தை? தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான செய்தி என்ன? இன்னல் ஈமான ல யஹ்லுக ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லுக ஸௌபுல் ஹல்க். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஈமான் இருக்கின்றதே, உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமான், உங்களுடைய ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை பழுதடைந்து விடும். எப்படி ஒரு ஆடை பழுதடைந்து விடுகின்றதோ, ஒரு ஆடை எப்படி பழுதடைந்து விடுகின்றதோ அதே போன்று உங்களுடைய ஈமானும் பழுதடைந்து விடும். அப்படி பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அய்யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை புதுப்பிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தராங்க. நான் கேட்கணும், என்னுடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை பழுதடைஞ்சிரும். நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எப்படி பழுதடைந்து விடுமோ, எப்படி பழசாகி விடுமோ, எப்படி அழுக்கடைந்து விடுமோ அதே போன்று என்னுடைய ஈமானும் பழுதடைந்து விடும். அப்படி பழுதடைந்து விட்டால் என்ன செய்வது? அய்யுஜத்திதல் ஈமான், அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை புதுப்பிப்பதற்கான வழியை கேளுங்க. இதனால தான் சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்க. ஏன் உட்கார்ந்தாங்க? ஏன் உமர் கூப்பிட்டாரு? ஏன் முஆத் இப்னு ஜபல் கூப்பிட்டாரு? ஏன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூப்பிட்டாரு? கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கின்றார்கள். பாருங்க, அடுத்து உமைர் இப்னுல் ஹபீப் அல் ஹத்மி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் இருக்கின்றதே அதிகரிக்கும் குறையும். ஃபகீல வமா ஜியாதத்துஹு வ நுக்ஸானுஹு, ஈமானுடைய அதிகரிப்பு என்ன, ஈமானுடைய குறை என்ன, எப்படி ஈமான் குறையும், எப்படி ஈமான் அதிகரிக்கும் கேட்கும்போது, இதா தக்கரனல்லாஹ் அஸ்ஸ வஜல் வ ஹம்மத்னாஹு வ ஸப்பஹ்னாஹு ஃபதாலிக ஜியாதத்துஹு. ஈமான் அதிகரிப்பதற்கான வழிமுறை என்ன? இதா தக்கரனல்லாஹு அஸ்ஸ வஜல், நாம் அல்லாஹ்வை நினைவு கூறினோம் என்று சொன்னால், வ ஹம்மத்னாஹு, அவனை புகழ்ந்தோம் என்று சொன்னால், வ ஸப்பஹ்னாஹு, அவனை துதித்தோம் என்று சொன்னால், ஃபதாலிக ஜியாதத்து, அதுதான் ஈமான் அதிகரிப்பதற்கான வழிமுறை. வைதா கஃபல்னா வலையானா வ நசீனா, நாம் பொடுபோக்காக இருந்தோம் என்றால், நேரங்களை வீணடித்தோம் என்று சொன்னால், நாம் நம்மையே மறந்துவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்துவிட்டோம் என்று சொன்னால், ஃபதாலிக நுக்ஸானிஹி, அதுதான் ஈமானுடைய குறைபாடு என்பதை உமைர் இப்னுல் ஹபீப் அல் ஹத்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமான் பலவீனம் அடைவதற்கான சில காரணிகளை பார்க்கப்படும். ஈமான் பலவீனம் அடைவதற்கான காரணிகள் என்ன? எதனால் என்னுடைய ஈமான் பலவீனப்படும்? நான் ஈமானை புதுப்பிப்பதற்கான வழிகளை மட்டும் தெரிஞ்சு என்ன செய்கிறது? ஈமானை புதுப்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஈமான் புதுப்பிக்கப்படும். அல்லாஹ்வை புகழுங்கள், துதியுங்கள், இதெல்லாம் ஈமான் அதிகரிப்பதற்கான காரணம்.
அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அந்த வேத வசனத்தினுடைய செய்திகளை கேட்டு அல்லாஹுடைய கட்டளை இது, அல்லாஹுடைய ஏவல் இது, இந்த ஏவலை நான் செய்ய வேண்டும், எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றானோ அதையெல்லாம் தடுத்து கொள்ள வேண்டும் என்று எவர் ஒருவர் யோசிக்கிறாரோ, எவர் ஒருவர் சிந்திக்கின்றாரோ அவருடைய ஈமான் அதிகரிக்கின்றது. ஈமான் அதிகரிப்பினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வது போல ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய, என்னுடைய ஈமானை பழுதடைய செய்யக்கூடிய காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதில் சில முக்கியமான விஷயங்கள் என்ன, சில முக்கியமான காரணிகள் என்ன, நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், என்னுடைய ஈமான் பலவீனப்படுவதற்கான மிக முக்கியமான காரியம் நான் நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களோடு கலந்து கொள்வது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். நல்லவங்களோடு இருக்கிறத விட தீயவர்களோடு தான் அதிகமாக கலந்துருக்கிறோம். என்னுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல நிலையில் இருக்கிறதே கிடையாது. நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் என்ன செய்யறதில்லை, வளர்த்து கொள்வதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை நல்லவர்களாக என்னுடைய உள்ளத்தில் பார்க்கிறேனோ அதைத்தான் நான் நல்லவனாக நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்கள தான் நல்லவங்களா நினைக்கிறேன். அவர் உலகத்தை பொறுத்தவரை, இந்த சமூகத்தை பொறுத்தவரை அவர் தீயவராக இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறோம் தெரியுமா, எனக்கு நல்லவனாக இருக்காங்க, எப்பா அவர் மோசமானவருப்பா, அவருடைய நடவடிக்கையெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால் சொல்கிற பதில் என்ன தெரியுமா, எனக்கு நல்லவராக தெரிகிறார், அவ்வளோதான். நான் அதைத்தான் பார்க்க முடியும். ஊர் என்ன சொல்லுதோ, உலகம் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் கலந்து விட்டோம் என்று சொன்னால், நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களோடு கலந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் அப்படி கலக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டு விடுமே தவிர ஒரு காலம் என்ன செய்யாது, அது நமக்கு எந்த விதமான ஈடேற்றத்தையும் தராது. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமான ஒரு செய்தியை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 15வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சில மக்களை பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹ் சொல்கின்றான், தருகும் அவங்கள விட்டுருங்க, தருகும் அவங்கள விட்டுருங்க, யஅகுலு வயதமத்தஉ அவர்கள் சாப்பிடட்டும், சுகங்களை அனுபவிக்கட்டும், வயுல்ஹிஹுமுல் அமலு ஃபஸௌஃப யஅலமூன் அவர்களுடைய வீணான ஆசைகள் அவர்களை பாராமுகமாக ஆக்கிவிட்டன. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வீணான ஆசைகள், தேவையற்ற ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஈமானை பலவீனப்படுத்திவிடும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனை அவனுடைய ஈமான் பலவீனப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, வீணான விஷயங்களின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துவது. இன்றைக்கி செலுத்துகிறோமா இல்லையா? இன்றைக்கி நம்முடைய கவனங்கள் ஃபுல்லாக வீணான விஷயங்கள் பக்கம் தான் இருக்குது. அந்த வீணுக்கு பயன்படுறதே இதுதான். நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய இதுதான் வீணுக்கு பயன்படுத்துது. நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைலு, அந்த ஃபோனு வீணுக்காக நேரங்களை தூளல் அமல், வீணாக நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறோம். நான் கழிக்கக்கூடிய நேரங்களில் எனக்கு பயனுள்ளது எவ்வளவு, பயன் இல்லாதது எவ்வளவு யோசிச்சு பாருங்கள். பயனுள்ளது எவ்வளவு இருக்குது, பயன் இல்லாதது எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பயனுள்ளது என்கிட்ட இல்லைன்னே சொல்லலாம், என்கிட்ட இல்லைன்னே சொல்லலாம். நிறைய பயன்கள் இருக்கலாம், இதில் படிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாமல் படிக்கிறேன், அதுக்கெல்லாம் நேரங்களை செலவிடுகின்றன. வீணாக எப்படியெல்லாம் கழிக்கணுமோ அப்படியெல்லாம் கழிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் போகலைனா கூட உங்களை இழுத்துட்டு போயிருதாங்க. நீங்கள் போகலைனா கூட உங்களை அப்படியே அதில் இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுருது. அதில் போய் என்ன செய்கிறோம், உள்ளே போய் நுழைஞ்சுக்கிறோம். உள்ளே போய் நுழைஞ்சு அதுலேருந்து வெளியே வர முடியல. வெளியே வராமல் நேரங்களை வீணடித்து என்ன ஆகுது அப்படின்னா, அதிலேயே லயிச்சு போய் என்ன செய்யறான், விடிய அதில் இருக்கிறான். மறுநாள் காலையில் ஃபஜ்ருக்கு யாரையும் பார்க்க முடியாது. இருக்கா இல்லையா? எப்படி போச்சு என் ஃபஜ்ர்? இன்னைக்கு எப்படிங்க போகுது? என்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகை இன்னைக்கு எப்படி போகுது? பெரும்பாலானவருடைய ஃபஜ்ர் போவதற்கான காரணம் என்னுடைய வீணாக என்னுடைய நேரங்களை கழிப்பது தான். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இஷாவுக்கு பின்னால் அதிக நேரம் பேசாதீங்க அப்படின்னாங்க. பேசுவதற்கு தடை விதித்தார்கள் அல்லாஹுடைய தூதர். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படியே நேரங்களை இஷாவுக்கு பிறகு பெரும்பாலான நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் மக்களோடு அலாவக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டாச்சு. இன்றைக்கி தனிமையில் மனிதன் என்ன செய்கிறான், அப்படியே பைத்தியக்கார மாதிரி அலைகிறான். வீணாக நேரங்களை செலவழிச்சு அல்லாஹ் எவ்வளோ அழகான ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்க. சூரத்துல் ஹிஜ்ரில் 3வது வசனத்தில் எவ்வளோ அழகான செய்தி, தருகும் விட்டுருங்க,
யகுலு வயதமத்தஉ, அவங்க சாப்பிடட்டும், சுகத்தை அனுபவிக்கட்டும். வயுல்ஹிஹிமுல் அமல், அவங்க வீணான காரியங்களிலே தொடர்ந்து இருக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க. ஃபஸௌஃப யஅலமுன், ஒரு நாள் தெரிவாங்க, ஆஹா நான் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டேனே, எல்லாமே எனக்கு வீணாக போச்சே அப்படின்னு தெரியும் போது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தெரியும் போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் போயிடும். கண்ணு போன பிறகு எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தான் இருக்கும் நம்முடைய வாழ்வெல்லாம், இப்படித்தான் போகும். நாம் சரியான ஒரு வழியை என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க பாருங்க, அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் இத்திபாஉல் ஹவா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நான் உங்களிடத்தில் அதிகமாக பயப்படுவதெல்லாம் என்ன தெரியுமா? இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றுவீர்களோ என்று நான் அதிகமாக பயப்படுகின்றேன். வத்தூலல் அமல், வீணாக உங்களுடைய நேரங்களை கழிப்பீர்களோ என்று நான் என்ன செய்கிறேன்? பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இருக்கா இல்லையா? நம்ம அப்படி தானே இருக்கிறோம். நம்முடைய எல்லா விஷயங்களையும் மனம் போன போக்கில் தானே செய்கிறோம். அதுதான் நம்மள்கிட்ட இருக்குது. எல்லா நேரங்களையும் மனம் போன போக்கில் செஞ்சோம் அப்படின்னா நான் எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியும்? என்னுடைய ஈமான் ஒட்டுமொத்தமாக பழுதடைஞ்சிருவேன். அஃபர ஐத்தவன் இத்தகத இலாஹு ஹவா, அல்லாஹ் கேட்குறான், தங்களுடைய மனோ இச்சைகளை கடவுள்களாக ஆக்கி கொண்டவரை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்குறானே. அது யாரை பார்த்து கேட்குறான்? அல்லாஹ்வை ஏற்றுக்காதவங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட முடியுமா? அல்லாஹ்வை நம்பாதவங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்போ நம்ம யார்? எவ்வளோ நேரங்கள் வீணடித்து கொண்டு இருக்கின்றோமே. நம்முடைய நிலைகளை யோசித்து பாருங்கள். மனம் போன போக்கிலே வாழ்ந்துட்டு இருக்கிறனே. எதுக்கெல்லாம் பயந்துருக்காங்க பார்த்தீங்களா? அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள். அல்லாஹ் அக்பர். எல்லாத்துக்குமான பயத்துக்கான காரணம் என்ன? என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டுறக்கூடாது. நமக்கு தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு செய்தி, ஹந்தலாவுடைய செய்தி. ஹந்தலா நாஃபக ஹந்தலா அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஹந்தலா சொல்கிறார். நாஃபக ஹந்தலா, ஹந்தலா நாசமாகி போயிட்டார், நாம் நயவஞ்சகன் ஆகிட்டார். என்ன ஹந்தலா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஹந்தலா என்ன சொன்னாங்க? நாம் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கிறோம், நமக்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்து சொல்கிறாங்க, கண்ணால் பார்ப்பது போல் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய ஈமான் அப்படி என்னது? அப்படி உறுதிப்பட்ட மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வரோம், வேலைகளில் ஈடுபடுகின்றோம், வியாபாரத்தில் ஈடுபடுறோம், அப்போலாம் மறந்துடுறோமே. ஃபனசீனா, நாம் மறந்து விடுகின்றோமே, அதனால் நான் நயவஞ்சகனாகி விட்டேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. எப்படி கவலைப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கும் அப்படித்தான் தோணுகின்றது, வாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட போவோம். நாங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க தங்களுடைய குடும்பங்களில் நேரங்களை செலவிடும்போது இந்த இறை சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் நான் பலவீனம் அடைந்து விட்டு நயவஞ்சகனாகி விட்டேனோ என்ற அளவிற்கு யோசிச்சிருக்கிறாங்களே. ஆனால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரதே கொஞ்ச நேரம் தான். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரதே கொஞ்சம் நேரம் தான். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு ஓடுற வரைக்கும் தான் நமக்கு டைம். எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அதை விட வேகமாக வெளியே போயிடும். அதில் உட்காந்து நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய திக்ருகளை முறையாக செய்கிறோமா? உட்காந்து செஞ்சுருக்கிறோமா? சுபஹான் அல்லாவை, அல்லாஹுடைய அந்த தனித்துவத்தை உணர்ந்து நான் சுபஹான் அல்லா சொல்லியிருக்கிறேனா? அல்லாஹுவை புகழ்கின்றேன் என்ற அந்த நிலையில் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறேனா? அல்லாஹுவை மேன்மைப்படுத்துகின்றேன் என்ற நிலையில் நான் அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கிறேனா? இப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய ஈமான் அதிகரிச்சிருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்லையே. என்னைக்காவது உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை, கோரிக்கைகளை வைக்கக்கூடிய அளவுக்காவது நமக்கு நேரம் இருக்குதா? அல்லாஹ்ட்ட வச்சிருக்கிறோமா? அப்படி பேசும்போதாவது என்னுடைய ஈமான் அதிகரிக்குமே, அல்லாஹுடைய பயம் வருமே. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறோமா? ஒன்றுமே இல்லையேங்க. அப்படி தானே இருக்கிறோம். நம்ம அதே மாதிரி தானே இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற மாதிரி தானே இருக்கிறோம். வீணான நேரங்களை செலவழித்து மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு காரணத்தை மார்க்கம் சொல்லுது.
நம்முடைய ஈமான் பலவீனப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய அதிகமாக சிரிப்பும் அதிகமான பேச்சும் தான் நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்திவிடும். இன்றைக்கி சிரிக்கிறதுக்கு சொல்லித்தரவே வேணாம். சிரிக்கிறது என்பது இன்றைக்கி அது ஒரு எக்ஸசைஸாகவே ஆயிடுச்சு. அப்படி தானே? சிரிக்கிறது ஒரு எக்ஸசைஸ். சிரித்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைப்பது போல நம்ம நினைக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வலா துக்ஸிரில் லஹ்க, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, வலா துக்ஸிரில் லஹ்க, நீங்கள் சிரிப்பை அதிகப்படுத்தாதீர்கள். ஃபஇன்ன கஸ்ரத்துல் லஹ்கி, அதிகமாக சிரிப்பது என்ன செய்யும் தெரியுமா? துமீத்துல் கல்ப், உங்களுடைய உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும். உங்களுடைய உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும், உங்களுடைய ஈமானை அடிச்சிருங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் என்னுடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்க. இப்படியெல்லாம் பலவீனப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறது? அப்போ எப்படி என்னுடைய ஈமான் நல்ல நிலையில் இருக்கும்? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஈமானை புதுப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஈமானை புதுப்பிக்க வேண்டும், பார்க்கணும், உட்காந்து பேசணும், என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பேசணும், என்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை பேசணும், நான் எதையெல்லாம் தப்பு செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சு எங்களுடைய உள்ளம் அப்படி இறுகிவிடும். எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா, ஃபஹிய கல் ஹிஜாரா, கல்லை போன்றது, அவ் அஷத்து கஸ்வா, அதைவிட கடினமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றானே, அந்த நிலைக்கு என்ன செய்கிறோம்? வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டது என்பதற்கான அடையாளம். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? ஈமான் பலவீனப்பட்டது என்பதற்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, வணக்க வழிபாடுகளில் ஒரு ஈடுபாடு இருக்காது, இபாதத்தில் ஒரு ஈடுபாடு இருக்காது. இபாதத் செய்வோம், ஆனால் அது இபாதத் பொடுபோக்காக இருக்கும். அது என்னுடைய ஈமானுடைய பலவீனத்தை வெளிக்காட்டக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்துடைய 142வது வசனத்தில் சொல்கிறானா இல்லையா, வ இதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகையில் நின்றார்கள் என்று சொன்னால் சோம்பேறிகளாக பொடுபோக்காகத்தான் நிற்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஈடுபாடோடு நிற்கிறோங்க? நான் நின்ற உடனே என் மனசில் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நிற்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கள்? தொழுகிறேன், 4 ரக்காத் தொழுகிறேன், 3 ரக்காத் தொழுகிறேன், கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுறேன், நிற்கிறேனே, நான் இபாதத்துக்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேனே, அந்த நிற்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய உள்ளம் முழுமையான ஒரு ஈடுபாடோடு இருக்குதா? ஈடுபாடோடு இருந்தால் என்னுடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்குது, பழுதடையவில்லை. ஈடுபாடு இல்லை அப்படின்னா என்னுடைய ஈமான் பழுதடைந்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது போன்ற ஏராளமான காரியங்கள், இது போன்ற ஏராளமான விஷயங்களை மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அன்றாடம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் இதை பற்றி பேச வேண்டும். அன்றாடம் இதை பற்றி பேசுவதற்காக நாம் அமர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அப்படி அமர்ந்து நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஒவ்வொன்றாக, ஈமான் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை ஒவ்வொன்றாக பேசி பேசி தீர்த்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள முடியும். ஈமானை புதுப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். ஏராளமான விஷயங்களை பேசுகிறோம், ஏராளமான விஷயங்களை பரிமாறிக்கிறோம். அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் வைங்களேன், இதையும் கொஞ்சம் வைப்போமே. சஹாபாக்கள் எப்படி உட்கார்ந்தாங்களோ அதே போல் நம்ம உட்காருவோமே, நம்ம அதை பற்றி பேசுவோமே, நம்முடைய ஈமானை அதிகரித்து கொள்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவோமே, ஒவ்வொரு விஷயமா எடுத்து வைப்போமே, அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவோமே, அதை நிறைவு பண்ணுவதற்கான வழிகளை தேடுவோமே. அப்படியெல்லாம் தேடி நம்மை சரி செய்து கொள்ளாத வரை நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படாது என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.